ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வைஷு விலாக்ஸோட ஃபர்ஸ்ட் வீடியோ தான். தை மாசின்னு வந்துட்டாலே எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சது வந்து திருவிழாவாக நிறையா வரும். ஏன்னா வந்து நான் திண்டுக்கல்லில் இருக்கேன். இங்கே வந்து கோட்டை மாரியம்மன் திருவிழா வந்து ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க. ஒரு மாதத்துக்கு மேலேயே அந்த திருவிழா நடக்கும். நல்லா நிறைய ராட்டினம் இருக்கும், நிறைய கடை இருக்கும். அதுவும் ஒரு மாதம் வரைக்கும் அது இருக்கும். அப்படின்ற போது நம்ம சின்ன வயசுலேருந்தே அது வந்து ஒரு ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ என்னென்னா ஒரு 3 இயர்ஸ்க்கு வந்து அது நிப்பாட்டி வச்சுருக்காங்க. கும்பாபிஷேகம் நடக்க போது, அதனால் 3 வருஷம் வந்து அந்த ஒர்க் போயிட்டுருக்கனால இப்போ நிப்பாட்டி வச்சுருக்காங்க. நம்ம எதை பார்த்து வளர்ந்தோமோ அதுதான் வந்து நம்ம மனசுக்கு வந்து ரொம்ப நெருக்கமாக பிடிச்சிருக்கும். அப்படி எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச 2 திருவிழா வந்து எங்கள் அப்பா வீட்டு சைடு திருவிழா, எங்கள் அம்மா வீட்டு சைடு திருவிழா. அப்பா திண்டுக்கல் தான். எங்களோட குலதெய்வம் வந்து ரேணுகாம்மன். ஸோ அங்கே வந்து என்னென்னா வியாழக்கிழமையிலேருந்து எங்களுக்கு வந்து திருவிழா வந்து ஸ்டார்ட் ஆயிரும். வியாழக்கிழமை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, போய் சாமிக்கு வந்து பொங்கல் படைப்போம். பொங்கல் படைச்சிட்டு வெள்ளிக்கிழமை விட்டுருவோம். சனிக்கிழமை பால்குடம். அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து போட்டி நடக்கும். நைட் வந்து 10 o'clockலேருந்து விடிய 5 மணி வரைக்கும் போட்டி நடக்கும். அது ஃபுல்லாக தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குறது ரேணுகாம்மன் தான். இங்கே வந்து 2 கோவில் இருக்குது. ஒன்று வந்து பழைய கோவில், இன்னொன்று புது கோவில். இந்த கோவில் வந்து புது கோவில். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்களா, அது வந்து பழைய கோவில். இந்த 2 இடத்துலையுமே வந்து பொங்கல் போட்டு நாங்கள் வந்து பூஜை பண்ணுவோம். அதாவது வீட்டிலேருந்தே மாவிளக்கு பொங்கல்லாம் செஞ்சுட்டு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பழைய கோயிலில் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புது கோயிலில் வந்து பூஜை பண்ணுவோம். இந்த ஃப்ளெக்ஸ் வந்து என்னென்னா நைட்டும் ஈவினிங்கும் நடக்க போதில்ல, அந்த போட்டியெல்லாம் நடக்க போதில்ல, அந்த போட்டிக்கான லிஸ்ட்டு தான் எப்பயுமே வந்து வருஷம் வந்து ஃப்ளெக்ஸில் வச்சுருவாங்க. இந்த வருஷம் தான் என் பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பால்குடம் எடுக்க போகிறாள். இந்த 10 வருஷத்தில் நானும் ஒரு 5 இயர்ஸாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். பட் என்னால் வந்து பால்குடம் எடுக்க வைக்க முடியல. நான் இந்நேரம் இந்த 10 வருஷத்தில் ஒரு 5லேருந்து 6 தடவை நாங்கள் வந்து பால்குடம் எடுத்திருப்போம். இதெல்லாம் நான் வந்து சின்ன வயசுலேருந்தே ஓடி ஆடி விளாண்ட தெருக்கள், அதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் எனக்கு ரீகால் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து சாட்டர்டே வந்து ஃபர்ஸ்ட் 8:30க்கு நாங்கள் வந்து உள்ளே வந்தோடனே வந்து பாப்பாவுக்கு வந்து இந்த சந்தனம் பொட்டெல்லாம் வச்சு மாலையெல்லாம் போட்டு நாங்கள் வர்றப்போ எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம். நாங்கள் வர்றப்போ வந்து எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பாப்பாவுக்கு மாலை போட்டு முடிச்ச பின்னாடி பால் குடம் எடுப்பாங்களா, அந்த குடத்துக்கெல்லாம் சேர்த்து சாமிக்கெல்லாம் சேர்த்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சைட் பூஜை நடக்குது, ஒரு சைடு வந்து அங்கே இருக்க பசங்க வந்து பட்டாசுலாம் வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தியா இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து பார்க்குறதே. இதுக்கு முன்னாடி வந்து இவ்வளோ சீக்கிரம் வந்து நாங்கள் வந்து தியா கூட்டிகிட்டு வந்து பார்க்க வைக்கல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் தியா பார்க்குறது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் தியா வந்து பால்குடம் எடுக்கிறது. தியாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டனால அவளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாகிருச்சு. ஏன்னா வந்து அவள் கொஞ்சம் ஹெசிடேட்டாக தான் இருந்தாள் எடுக்கிறதுக்கு. ஆனால் அவளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தது பார்த்தோன்னே அவள் ரொம்ப ஜாலியாகிட்டா. ஓகே, அவங்க கூட போயிடலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஜாலியாகிட்ட பார்த்தோன்னே. எப்போயுமே என் கூட வந்து எங்கள் சித்தப்பா ஃபேமிலியும் ஜாயின் பண்ணிப்பாங்க ஊர்வலம் போகிறதுக்கு. இவங்க 2 பேருமே என்னோட கசின் சிஸ்டர்ஸ். இந்த தடவை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் என்னென்னா, என் கூட தியா வந்து பால்குடம் எடுக்கிறாங்க. ஸோ எங்கள் கூட வந்து அவங்களும் வந்து கலந்துக்கிட்டது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. இங்கே வந்து 3 ரவுண்டாக வந்து நாங்கள் வந்து சுற்றுவோம். ஃபஸ்ட்டு கோயிலுக்குள்ளேயே ஒரு ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு வந்து கோயில் சுற்றி ஒரு ரவுண்டு, தேர்ட் ரவுண்டு வந்து பெரிய ரவுண்டு. அதாவது மாரியம்மன் கோயிலெலாம் சுற்றி, அபிராமியம்மன் கோயிலெலாம் சுற்றி ஒரு பெரிய ரவுண்டு வருவோம். காதல் படம் பார்த்தவங்களுக்கு இந்த ஏரியா நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த ஏரியாவில் தான் கிளைமேக்ஸ் எடுப்பாங்க. தியா பால்குடம் எடுக்கிறனால நாங்கள் வந்து காலையில் சீக்கிரமாக வந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் அம்மா சித்தி எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. பட் சீக்கிரமே எங்கள் கூட அவங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. இதுதான் வந்து அபிராமியம்மன் கோவில். இதை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தால் இது என்னோடய வீடு. நான் வந்து சின்ன வயசுலேருந்தே வளர்ந்த வீடு. அதுதான் கொஞ்சம் தூரத்துலேயே வந்து தலப்பாக்கட்டி இருக்கும். அந்த இடத்துல வந்து என் மாமனார் மாமியார் எல்லாருமே வந்து என் கூட வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. என் ஹஸ்பண்டும் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. எனக்கு வந்து காலில் கொஞ்சம் அடிபட்டு அப்போ தான் வந்து ஃப்ராக்சர் ஆகி ஹீல் ஆகி கட்டு பிரிச்சதுனால இதுக்கு மேலே எனக்கு நடக்க முடியல. ரொம்ப வலி அதிகமாகிட்டனால நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்னு அம்மா சொல்லிட்டாங்க. அதனால் நான் வந்து கோயிலில் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்த கொஞ்ச நேரத்துலேயே பிரசாதெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் வந்துட்டாங்க. நல்லா பசங்க வெளியெல்லாம் வெடிச்சு டான்ஸ்லாம் ஆடி அதுக்கு உள்ளே வந்து எல்லோரும் வந்தாங்க. இங்கே பால்குடம் எடுக்கிறது வந்து இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, நான் சின்ன வயசுலேருந்து இருக்கும்போதே வந்து பால்குடம் எடுத்தால் எல்லோரும் வந்து ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுக்காகவே ஈகராக வந்து ஃபஸ்ட்டு பால்குடம் எடுப்போம். ப்ரைஸ்னால் வந்து அஸ்யூஷுவல் சின்ன வயசில் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரைஸ்னாலே பாத்திரம் தானே கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த தடவையும் பாத்திரம் கொடுத்தாங்க. அது கூட சேர்ந்து வந்து பாப்பாவுக்கு வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
கொஞ்ச நேரம் வந்து நாங்கள் எல்லாம் முன்னாடி உட்காந்து பேசிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இன்னொரு சைடு என்ன நடக்கும் அப்படின்னா, கோவில் சுற்றி மேலே வந்து நிறைய பழம் அதெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஏலம் விடுவாங்க. நானும் வருஷம் வந்து ஏலம் எடுப்பேன். இந்த தடவை நான் எடுத்தது இந்த செவ்வாழை சீப்பும் 4 தேங்காயும் தான் நான் வந்து ஏலம் எடுத்தேன். இதெல்லாம் நடக்கும்போதே வந்து நம்ம பால்குடம் எடுத்த பால் வந்து பிரசாதமாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க. முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஃபுல்லாக இருக்க முடியல, கால்வலி கொஞ்சம் அதிகமானனால நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். ஈவினிங் வந்து போட்டிக்கு எதுக்கும் போகல, ஏன்னா வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்தனால போட்டிக்கு போகல. அதனால் வந்து சும்மா வெளியே வந்து பாப்பா கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டு நைட் வந்து ஃப்ரெஷ்ஷாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா ஊருக்கு போயிட்டாங்க. நான், தியா, என் தங்கச்சி 3 பேர் மட்டும்தான் வந்து நைட் 11 o'clock போனோம். போயிட்டு விடிய 5 o'clock வரைக்கும் அங்கே தான் இருந்தோம். அங்கே என்னென்னா நடுவில் வந்து உப்புமா கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து டீ கொடுப்பாங்க, நிறைய போட்டி நடக்கும். சின்ன பசங்களுக்கு நடக்கும், பெரியவங்களுக்கு நடக்கும். அப்புறம் நடுவில் கொஞ்சம் கொஷின்ஸ் கேட்பாங்க. அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. இந்த தடவை வந்து நாங்கள் போகும்போதே ஒரு 2-3 போட்டியெல்லாம் முடிஞ்சிருச்சு. தியா வந்து மியூசிக்கல் சேரில் வந்து தியா வந்து எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணான்னா, அவளோட பெரிய வயசில் இருக்கவங்க கூட தான் பார்ட்டிசிபேட் பண்ணால். இருந்தாலும் அவள் வந்து 5th பொசிஷனில் வந்து அவுட் ஆகிட்டா. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் பாட்டெல்லாம் போட்டாங்க. சின்ன பசங்க ரொம்ப ஜாலியாக ஆடினாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து தூக்கம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்களுக்கு பாட்டெல்லாம் போட்டு ரொம்ப என்கேஜாகவே வச்சுருந்தாங்க. இது வந்து என்னென்னா, இந்த லக்கி ப்ரைஸ் குழுக்களில் வந்து இந்த நம்பர் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு தியா வேணாம், ரொம்ப டயர்டாக இருக்குது, எதுக்குமா போயிட்டு அப்படின்னு தான் சொன்னான். அங்கே வந்து பசங்க கூட விளாண்டோடனே அவளுக்கு ஒரு செட்டு சேர்ந்தோடனே அவளுக்கு எப்படி டைம் போச்சுன்னே தெரியல. அதுக்குள்ளே 5 o'clock ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டா. சின்ன பசங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு வச்சு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பெரியவங்களுக்கு வச்சாங்க. ஹிட் த ஸ்டெம்ப் அப்படின்னு ஒரு போட்டி, அதில் வந்து நான் வின் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து லக்கி கார்னர் வச்சாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு சில கேம்ஸ்லாம் வச்சாங்க. நல்லா இருந்துச்சு. டைம் போனதெலாம் தெரியல, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. வந்து கோவிலுக்கு வெளியே தான் போட்டு வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து க்ரௌட் அதிகமானோடனே கோவிலேருந்து இந்த மண்டபத்தில் வந்து போட்டி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே வந்து போட்டி நடக்கிற சமயத்தில் அங்கே வந்து பூஜை நடக்கும். பூஜை முடித்த பின்னாடி நைட் எல்லாருக்கும் பிரசாதம் கொடுப்பாங்க. இப்போ வந்து எல்லா போட்டியும் முடிஞ்சிருச்சு. எல்லோரும் வந்து ப்ரைஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து தியா எல்லாருமே சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. முடிச்சுட்டு வந்து இந்த இலையில கொடுப்பாங்க பிரசாதம், கொண்டு போகிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து அவங்களே பாக்ஸ்லலாம் போட்டு கொடுத்துட்டாங்க. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.